கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை எரேமியா 33 அதிகாரம் 6 வசனத்திலே, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் அவர்களுக்கு சௌக்கியமும் பாதுகாப்பான நிலை ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி. எந்தெந்த காரியத்துல குணமாக்கணும் தேவனுக்கு தெரியும். அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இல்லாம இருக்கு? சமாதானம் இல்லாம இருக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். புதிய ஏற்பாட்டிலே சத்திய ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை வழி நடத்துவார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். சிலுவையில சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கிறோமோ, நம்ம சிந்தை கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கு. நம்ம சிந்தை கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கு. நம்ம இருதயத்துக்குள்ள தேவ சமாதானத்தால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். இந்த புதிய நாளுக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், நான் அவர்களுக்கு சௌக்கியம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சௌக்கியம் இல்லாத நிலைமை, ஆரோக்கியம் இல்லாத நிலைமை, எத்தனையோ காரியத்திலே இருதயம் ஃபுல்லா உடைக்கப்பட்ட நிலைமையா இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி. எந்தெந்த காரியத்துல குணமாக்கணுமோ தேவனுக்கு தெரியும். அது ஆத்துமாவா இருக்கலாம், சரீரமா இருக்கலாம். உலகத்துல எதையாவது ஒரு காரியத்தை யோசிச்சுக்கிட்டு இருதயம் ஃபுல்லா வேதனையா இருக்கும், இருதயம் ஃபுல்லா காயமா இருக்கும். என்னையவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, என்னைய காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி வேதனையோடு இருப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்கிறார், அவர்களை குணமாக்கி அவர்களை குணமாக்கி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சௌக்கியம் ஆரோக்கியம். சௌக்கியம் ஆரோக்கியம் நமக்கு வேணும். அது ஒரு மனுஷன் தர முடியாது. நம்மளை உருவாக்கின தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நமக்கு சௌக்கியம் வேணும், எந்தெந்த குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க, சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தையும் வெளிப்படுத்த வாக்குத்தத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புடன் இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். யாரெல்லாம் அப்பா அதிகாலையில் இணைந்திருக்கிறாங்களோ, புதிய நாளுக்கு இணைந்திருக்காங்களோ, வாக்குத்தத்தங்களோடு இணைந்திருக்காங்களோ, கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் தேவ திட்டத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கட்டளை கீழ்ப்படிந்து, கற்பனை கைக்கொள்ள வேண்டும். அந்த கிருபை எங்களுக்கு அதிகமா பெருகட்டும்ப்பா. இந்த நாளிலும் எங்களுடைய அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் அவயமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பம் முத்திரைப்படப்படட்டும். எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைங்கி, சகல குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்துல குறைகள் கொண்டு எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி இந்த நாளில் உங்க பிள்ளைகள் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று வேதம் சொல்லியிருப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார் என்று வேதம் சொல்கிறது. ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லியிருப்பான். இந்த நாளிலும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் சகல காரியத்திலும் கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க,
அவனுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டும். இந்த நாளிலும் சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கும் விசேஷமான ஒரு அபிஷேகம் தாங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. அப்பா, ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனால் நிரப்புங்கப்பா. கிருபையின் வரனால் நிரப்புங்க, ஞான வரனால் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரனால் நிரப்புங்கப்பா. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. நிரம்பி வழியில பாத்திரமா இயேசு கிறிஸ்து நாமத்தினால மாறட்டும். ரிமோ சாந்தோ ஷலபபா கபுதுபேக்கே. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ வேதத்தை தியானிக்க எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்கப்பா. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்லாவியை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் தேவையில்லாம இருக்கிற எல்லா காரியங்களும் எல்லாவற்றையும் விலக்கி விசேஷமா இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சகல காரியத்திலும் ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட தங்கிருங்க. பகலில மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம் எங்க கூட நீங்க வாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் பேர் வீர ஆசிரியங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு ஆசிரியங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம நினைவு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.